ஹலோ மக்களே! ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈரான், இஸ்ரேல், யுஎஸ்க்கு நடுவுல வார் நடந்துட்டுருக்கு. ரொம்ப நாள் முன்னாடி ஆரம்பிச்சதுங்க. இதுவரைக்கும் முடியலை. அது முடிகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய கண்ட்ரீஸ் வந்து யுஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஈரான் வந்து இது ஒரு வேர்ல்டோட ப்ராப்ளமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை. பார்த்திங்கன்னா இப்போது அது எப்படி அவங்க வேர்ல்டு ப்ராப்ளமாக அவங்க ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறாங்கன்னா, இப்போது இந்தியாவுக்கு வந்து எல்பிஜி வந்து தட்டுப்பாடாகுது. ஏன்னா இப்போது நம்மளுக்கு எல்பிஜி எல்லாம் வந்து கல்ஃப் கண்ட்ரிலேருந்து தான் வரணும், சரியா? அப்போ அந்த கல்ஃப் கண்ட்ரி வந்து இந்தியாவுக்கு ஒரு விஷயம் அனுப்பணும் அப்படின்னா, அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வழி இருக்குது. 33 கிலோமீட்டர் தான். அது எங்கே இருக்குதுன்னா, ஈரானுக்கும் ஓமனுக்கும் நடுவில் இருக்குது. அதை மேஜராக ஆக்குபை பண்ணுறது வந்து ஈரான் தான். ஸோ ஈரான் வந்து அந்த ஏரியாவை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வார்ன் பண்ணுறாங்க, எந்த ஷிப்பும் அது வழியாக போகக்கூடாது. போனாங்கன்னா நாங்கள் வந்து அவங்கள ஷூட் பண்ணுவோம், நாங்கள் வந்து அந்த பாம்பு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி நேற்று இந்தியாவுக்கு வந்து 3 ஷிப் வந்திருக்கு, அதையும் அடித்து தூக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு வேர்ல்டு வாராக மாறுது. ஃபஸ்ட்டு முதல்ல வந்து அது ரொம்ப சின்ன பிரச்சனையாக தான் ஆரம்பிச்சது. இப்போ அது ரொம்ப பெருசாகுது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.